கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஐபிஎல் கமெண்ட்ரிக்காக நான் பாம்பே தான் போய் கமெண்ட்ரி பண்ணோம். அப்போ வந்து அதில் வந்து அங்கே அந்த பாம்பேயில் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வண்டி அனுப்புவாங்க. டெய்லி நம்ம பிக் பண்ணுறதுக்கு வண்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு தமிழ் கார் ஓட்டுற ஒரு அண்ணா தான் வந்தார். அந்த டிரைவர் அண்ணா என்கிட்ட சொன்னார், என் பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு பிகாம் வரைக்கும் படிக்க வச்சேன் சார். தமிழ்காரர், இங்கே திருநெல்வேலியிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவர். அந்த பையன் வந்து ஆனால் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு இல்லாமல் இப்போ சினிமான்னு இருக்கான். அவன் கேட்டால் நான் அந்த வேலையை செஞ்சு காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து நான் என்ன சார் பண்ணோன்னா, நான் பையனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுங்க சார்னா, அடுத்த நாளைக்கு அந்த பையன் வந்தான் என்கிட்ட. நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்தால் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டே பேசினோம். நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், இந்த சினிமாவில் எவ்வளோ கஷ்டமான இடம் இது. இதில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஆனால் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. நீ என்ன பண்ணுறேன்னா வேலைக்கு போய் இப்படிலாம் பேசி ஒரு 2 மணி நேரம் அவனும் எல்லாத்தையும் மண்டே ஆட்டி கேட்டுக்கிட்டான். அடுத்து ஒரு 4-5 மாதம் கழித்து திருப்பி நான் பாம்பே போகும்போது அதே டிரைவர் நான் வந்தார். நான் கேட்ட பையன் எப்படி சார் இருக்கான், எங்கே வேலைக்கு போகிறான் சார்? நீங்கள் பேசுனீங்கல்ல சார். ஆமாம், அன்றைக்கி ராத்திரியே சென்னை கிளம்பி சினிமாவில் போய் சேர்றேன்னு போயிட்டான் சார். நான் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார், அவனுக்கு வந்து ஒரு எடிட்டர்கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா. இது வந்து 3 இயர்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு க்யூரியாசிட்டியில் நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் பையன் என்ன சார் பண்ணுறான்? பையன் தனியாக இப்போ ஒரு படம் எடிட் பண்ணுறான் சார், சினிமாவில் எடிட்டர் ஆகிட்டான் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ என்னென்னா, நம்ம யார் வந்து இன்னொருத்தரோட கனவு நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு?